இப்பொழுது நிகழ்வு துவங்க இருக்கின்றது. எனவே அனைவரும் இருக்கையில் அமர்வாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சிறப்பு விருந்தினர்கள் முனைவர் திரு டி.சி. துரைசாமி அவர்களையும் திருமதி சாந்தி துரைசாமி அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். அன்பா கல்யாண சுந்தரம் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். இணைச் செயலாளர் செந்தில் முருகன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். வெல்ஃபேர் ட்ரஸ்டின் சார்பில் டயாலிசிஸ் சிகிச்சை மையத்தினுடைய திறப்பு விழா இனிதே நிறைவு பெற்றிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து இந்த நிகழ்வுக்கு நமது வெல்ஃபேர் ட்ரஸ்டினுடைய தலைவர் திரு டி.என். சென்னியப்பன் அவர்களை தலைமையேற்று நடத்தி கொடுக்குமாறு உங்கள் சார்பிலும் எங்கள் சார்பிலும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இணைச் செயலாளர் திரு வி. செந்தில் முருகன் அவர்களை வரவேற்பு நிகழ்த்துமாறு அன்போடு வேண்டுகிறோம். இந்த ஒரு அற்புதமான சேவை துவங்குவதற்கு தங்களது ஒவ்வொருத்தரோட பிஸியான ஷெட்யூல்லையும் உங்களோட டைம் ஸ்பேர் பண்ணி நீங்கள் கலந்துக்கிட்டதுக்கு உண்மையிலே மிக்க மகிழ்ச்சி. குறிப்பாக அதில் நம்ம ஒரு சில விஷயங்கள் சொல்லி ஆகணும். போன முறை பொதுக்குழு கூட்டத்தில் எங்களோட அமைதி பூங்கா பொதுக்குழு கூட்டத்தில் பேசும்போது பெருந்துறை வெல்ஃபேர் ட்ரஸ்ட் ஆரம்பித்து ஒரு 3-4 வருஷம் ஆச்சு. இன்னும் இதில் இது ஆரம்பித்த நோக்கம் பின்னாடி ஐயர் குளத்துக்கு தண்ணி கொண்டு வர்றதுக்காக ஆரம்பித்த ஒரு ப்ராஜெக்டு தவிர்க்க முடியாத காரணத்தினால அது தடைப்பட்டு விட்டது. அப்போவும் சக்தி மசாலா அக்கா அந்த குளத்தையெல்லாம் ஃபுல்லாகவே தூர்வாரி நம்மளுக்கு உண்டான எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்தாங்க. பட் அந்த உபரி நீரை கொண்டு வரதுக்கு உண்டான பணிகள் ஒரு சில காரணங்களால் தடைப்பட்டதுனால செயல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. இருந்தும் இதை நம்ம சிறப்பாக செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம கூட்டத்தில் முடிவு பண்ணணும். அந்த வகையில் சொல்லி முடித்தவுடனே சக்தி மசாலா அவங்க அந்த வேனை நானே வாங்கி கொடுத்துறேன். ஆக்சுவலாக நாம் முடிவு பண்ணியிருந்தது நம்ம உறுப்பினர்கள் அனைவரும் 1 லட்சம் போட்டுட்டு வருஷம் 50,000 ரூபா சந்தாவாக செலுத்தி அதில் வரக்கூடிய தொகையை வச்சு இந்த டிரைவரு மற்ற இது பண்ணலான்னு நினச்சோம். அதை பேசிகிட்டு இருக்கும்போதே அக்கா நாங்களே எங்கள் சக்தி மசாலா சார்பில் நம்ம வேன் வாங்கி கொடுத்தோம்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு. அதனால் நம்மளோட சந்தா தொகை 50,000 ரூபாயை குறைச்சிட்டோம். நம்ம இனிஷியல் என்ட்ரி ஃபீஸை 50,000 ரூபாயை குறைச்சிட்டோம். இந்த சிறப்பான ஒரு விழாவிற்கு வருகை தந்த ஒளிரிமீரோடு தலைவர் சின்னசாமி அண்ணா ஆகட்டும், சக்தி மசாலா நிறுவனங்களின் இயக்குநர்கள் திரு துரைசாமி அண்ணா, சாந்தி அக்கா அவர்களுக்கும், இன்ஃப்ராடெக் சக்தி அவர்களையும் மற்றும் தலைவர் டி.என். சென்னியப்பன் அவர்களையும், செயலாளர் அவர்களையும், திரு கல்யாண சுந்தரம் அவர்களையும் வருக வருக மற்றும் இதற்காக நம்ம கேட்டவுடனே யாருமே ஒரு ஹெசிடேஷனும் பண்ணலைங்க. 50 இந்த மெம்பர்ஷிப் சேர்றதுக்கு ஒரு ஹாலராக நினச்சி நம்ம 20 பேர் வச்சு ஆரம்பிக்கலாம்னு நினச்சோம். இப்போ கிட்டத்தட்ட 40 பேர் இது வரைக்கும் சேர்க்குற அளவுக்கு அவங்களே நேரடியாக நாங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம நல்லா சிறப்பாக செய்யணும்னு சொல்லி பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்த இதில் இன்னொரு மிக முக்கியமான இது நாங்கள் போன மாதம் சென்னையில் ஒரு 4-6 சக்தி மாப்பிள்ள எல்லாம் போய் ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டல் பார்த்து வந்தோம். கிட்டத்தட்ட நம்ம சிருங்கேரி சங்கரமட்டு இடம் கொடுத்துருக்காங்க.
அவங்களே சொன்ன விஷயம் வந்து நம்ம ஏரியாவில் வந்து கேன்சரோட பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது பெரியார் மாவட்டத்தில். நீங்கள் ஏதாவது பண்ணினீங்கன்னா நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் பண்ணி இங்கே ஒரு அதே மாதிரி கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் அந்த ப்ராஜெக்ட் வருது. அந்த கேன்சர் ஹாஸ்பிட்டலோட ப்ராஜெக்ட் 100 கோடி, பட் வேர்ல்டு கிளாஸ் ட்ரீட்மெண்ட்டுங்க. நாங்கள் ஒவ்வொரு ஃப்ளோரும் சக்தி மாப்பிள்ளையெல்லாம் கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஃப்ளோரையும் நாங்கள் வந்து ஒரு 4 மணி நேரம் அதை போய் எல்லாம் ஒவ்வொரு இதாக பார்த்தோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னாக்க இதை எனக்கு கொடுத்தது வரவேற்புக்கு தான் கொடுத்தாங்க. ஒரு சின்ன விளக்கம் மட்டும் சொல்லிட்டு தலைவர்கிட்ட கொடுத்துறேன். பார்க்கும்போது ஒரு 1 ஹவருக்கு வந்து சர்ஜரி ஃபீஸ் வந்து 20,000 இருக்கிறத வந்து அவங்க வெறும் 3,000-4,000 ரூபாய்க்கு ஃபர்ஸ்ட் ஹவருக்கு பண்ணுறாங்க, செகண்ட் ஹவருக்கு 2,000 பண்ணுறாங்க. அதாவது சொல்ல போனீங்கன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு ஈக்குவலாக வந்து அந்த ட்ரீட்மெண்ட் இருந்தது. அது நாங்கள் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிருக்கோம். இதை தொடர்ந்து இதில் ஒரு 100 மெம்பர்ஸோ 200 பேரோ எவ்வளோ சேர்க்க முடியுமோ சேர்த்து நாம் அதில் ஒரு ஆஃப் ஆஃப் த இதாவது நம்ம இங்கே பெருந்துறைக்கு நம்ம பண்ணினோம்னா நிச்சயமாக அது எதிர்காலத்தில் நம்மளுக்கு ஒரு பெரிய உதவியாகவும் பொதுமக்களுக்கு ஒரு அதாவது காமன் ஜென்ரல் பீப்புளுக்கு வந்து இது பெரிய அட்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்த முயற்சியை இதே வேகத்தோட எப்படி இதுக்கு எல்லோரும் இவ்வளோ ஒரு துணை நின்று இவ்வளோ தூரம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இதை சக்ஸஸ் பண்ணுறோமோ அதே போல் ஒரு வருஷத்துலையோ 2 வருஷத்துலையோ நம்ம எல்லோரும் இங்கே இருக்கிற ஒரு 10 பேர் போய் கூட அந்த ஹாஸ்பிட்டலை பார்த்துட்டு வரலாம். ரொம்ப ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அது வந்து சொல்ல முடியாது. அதே மாதிரி ஹீமோதெரபிக்கெல்லாம் வெறும் 500 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. 5,000 ரூபா பண்ணுற இடத்துக்கு வெறும் 500 ரூபா பண்ணி ஹீமோதெரபி பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப அட்மையர் பண்ணிட்டு வந்தோம். பட் செய்ய முடியுமான்னு தெரியல. முயற்சி பண்ணால் செய்ய முடியாது எதுவும் இல்லை. ஏற்கனவே நம்ம அருள் சுந்தரம் சொல்லியிருக்கிறாரு. ஆரம்பித்த உடனே சக்கரவர்த்தி பிளாஸ்டிக் அருள் சுந்தரம் அவர் நீங்கள் இதை ஆரம்பிச்சிங்கன்னா எடுத்தோடனே நான் 25 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி முதல்ல சொன்னார். அவருக்கு ஒரு பாராட்டு சொல்லி ஆகணும். ஏன்னா அவர் திருப்பூரில் அந்த வேலையை செஞ்சிட்ருக்கிறாரு. 50 கோடி ரூபா செலவில் பண்ணிட்டார். 50 கோடி தானேங்க, 100 கோடி செலவில் அவங்க திருப்பூரில் அந்த பண்ணியிருக்காங்க. நாம் அதை முயற்சி பண்ணால் கண்டிப்பாக நம்ம பெருந்துறை பகுதி மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். இந்த சிறப்பான விழாவிற்கு வருகை தந்திருக்கும் ஒவ்வொருவரையும் பேர் சொல்ல முடியல. ஒவ்வொரு அக்னிஸ்ரீ கிருஷ்ணசாமி அண்ணா, கிருஷ்ணமூர்த்தி அண்ணா வந்திருக்காரு, தங்கவேல் அண்ணா வந்திருக்காங்க, லாரி ஓனர்ஸ் அசோசியேஷன் செக்ரட்டரி எல்லாம் வந்திருக்காங்க. எல்லாரையும் வருக. இதுக்கு இன்னும் மிக முக்கியமான இந்த ப்ராஜெக்டை வந்து நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கிற நம்ம டாக்டர் மதன் அவர் ஆரம்பத்திலேருந்தே நம்மளுக்கு வந்து இந்த வேலையை ஆரம்பித்ததுலேருந்தே வந்து ஒரு என்கரேஜ் பண்ணி அவரோட பிஸி ஷெட்யூலையும் இப்போ நம்மளுக்கு வந்து ஏற்கனவே 2 பேராமெடிக்கல் ஸ்டாஃப் அப்பாயின்ட் பண்ணியிருந்தோம். அவங்க அன்ஃபார்ச்சுனேட்டாக கண்டினியூ பண்ண முடியல. பட் டாக்டர் அவரோட ஹாஸ்பிட்டல்லேருந்து 2 பேர்த்த நம்மளுக்கு நியமனம் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி அந்த ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு அவங்க தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம். அவருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுதலை நம்ம தெரிவிக்கணும். தொடர்ந்து இந்த இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு அதே போல் நம்ம போய் அப்ரோச் பண்ண திரு கல்யாண சுந்தரம் அவர்கள் இதை வந்து என்னென்ன அவரோட வேலை மாதிரி நம்மளை வந்து டெய்லி ஃபோன் பண்ணி என்ன பண்ண பயங்கர மோட்டிவேஷனு மிரட்டல் வேறு இன்னும் செய்யாமல் இருக்கிறீங்கன்ட்டு. வெரி அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்மளதில் வேன் வந்து ஒரு வாரம் வேன் டெலிவரி கொஞ்சம் லேட் ஆச்சு. அது போக வந்து இங்கே ஆர்டிஓ இல்லாத ஒரு பிரச்சனையினால கிட்டத்தட்ட 1 மாதம் நம்மளுக்கு இது டிலே. இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் நம்ம 1 மாதத்துக்கு முன்னாடி அதை கொண்டு வந்திருக்கலாம். எகைன் வந்து ஏசி ஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு 10-15 நாள் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதனால் சிறிய காலதாமதம் ஏற்பட்டது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் வருக என வரவேற்று அமைகிறேன். நன்றி. நன்றி இணைச் செயலாளர் திரு செந்தில் முருகன் அவர்களே. இப்பொழுது அரிமா கல்யாண சுந்தரம் அவர்கள் நம்மிடையே இந்த டயாலிசிஸ் சிகிச்சை பற்றி விளக்கமாக எடுத்துக் கூறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்வுடைய தலைவர் மற்றும் வகை உரிந்திருக்கின்ற அத்துணை நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த காலை வணக்கத்தை நான் முதலில் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து லைன்ஸ் கிளப் ஆஃப் ஈரோடு காவேரி ட்ரஸ்ட் மூலமாக சிகே ஹாஸ்பிட்டலில் 4th ஃப்ளோரில் 12 மிஷினோட இப்போ கிட்டத்தட்ட ஒரு 25 பேஷண்ட்டுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். இது வந்து அங்கே யாரெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் வந்து நான் 10 to 12 அங்கே ஈரோடு சிகே ஹாஸ்பிட்டலில் 10 to 12 நான் இருப்பேன். மறுபடியும் திருப்பி அங்கே பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ட்ரீட்மெண்ட் வந்து காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கோம். இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா யார் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்ல டாக்டர் சிரிஜா அவர்கள் வந்து நெப்ராலஜி டாக்டர். இவங்க தான் அங்கே டாக்டர் வந்து காலையில் 9 to 10 அங்கே ரெகுலராக டெய்லி வந்துட்டு இருக்காங்க. அது இல்லாமல் டெக்னீஷியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 பேர் அங்கே இருக்காங்க. இது எதுக்காக நம்ம அது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே யாருக்குமே இந்த டயாலிசிஸ் பண்ணக்கூடிய நிலைமைக்கு நம்ம வரக்கூடாது. சப்போஸ் இன்றைக்கி
தலைவலி காய்ச்சல் மாதிரி இன்றைக்கி அது ஒரு இன்றைக்கி டயாலிசிஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. இதை நான் வந்து லைன்ஸ் கிளப்பில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக நான் ஸ்டடி பண்ணேன். மெட்ராஸு, உடுமல்பேட்டை, கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும், தஞ்சாவூர், ஒரு 10-15 இடத்துல போய் நடத்துகிற இடத்துல பார்த்துட்டு வந்தோம்னா உண்மையிலுமே நமக்கு வந்து ரொம்ப ஒரு பரிதாபமான சூழ்நிலையில் இருந்தது. ஒரு டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு குறைந்தபட்சம் 2500 ஆகுது. டயாலிசிஸுக்கு அந்த ஸ்டேஜுக்கு போனாங்க பார்த்தீங்கன்னா வாரத்தில் 2 நாள் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது, 3 நாள் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அப்படி இருக்கிறவங்களுக்கு நம்மால் முடிஞ்ச ஏதாவது ஒரு உதவி செய்யலாமே அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப தான் இந்த ஒரு ஐடியா நமக்கு அரிமா சங்க நண்பர்கள் மூலமாக உறுதியாச்சு. அதை செய்வதற்கு வந்து நாங்கள் வந்து 40 பேர் ட்ரஸ்ட்டில் இருக்கிறோம். ஆளுக்கு 1 லட்ச ரூபா போட்டால் 40 லட்ச ரூபா. மீதி வந்து லைன்ஸ் கிளப் இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷன் LCFங்கிற ஒரு ஃபேம் இருக்குது, ட்ரஸ்ட் இருக்குது. அதில் வந்து எப்படின்னா அதை $1 லட்சம் கொடுத்தாங்க, 82 லட்சம் ரூபா. இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 1,4 கோடி ரூபா ப்ராஜெக்ட்டு. 10 மிஷின் அதில் வாங்கினா 2 மிஷின் நம்ம ஏற்கனவே வாங்கியிருந்தோம். இதில் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்குறோம். இதில் யார் யாருக்கெல்லாம் சிகிச்சை தேவைப்படுன்னு சொன்னோம்னா, சுகர் ஜாஸ்தியாகி டயாலிசிஸ் பண்ண வேண்டிய கண்டிஷனுக்கு வரவங்களுக்கு டாக்டரோட ஒப்பீனியன் கேட்டு அது அங்கே டயாலிசிஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இது மிகச்சிறந்த ஒரு நல்ல ஒரு பணி. ஏன்னா இது என்ன நோக்கம்னா, ஆரம்பிக்கிறப்ப எங்களுக்கு வந்து ஒன்றும் பெருசாக, ஏன்னா நான் எல்லா இடத்துலையும் சுற்றி பார்த்துட்டு வந்ததுனால தைரியமாக பண்ணிடலாம். எப்படி பண்ணிடலாங்கிற தைரியம் வந்ததுன்னா, பணம் வந்து கம்ப்ளீட்டாக தேவை. ஒரு டயாலிசிஸ் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 1250 ரூபா வருது. வசதி இல்லாதவங்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்திலோட அந்த ஸ்கீம் அட்டை வாங்கிடுறோம். அந்த அட்டை வாங்கக்கூடிய ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, சிம்பிளான ப்ரொசீஜர் தாங்க. வருஷத்துக்கு வந்து 1,20,000 ரூபாய்க்கு கீழே வருமானம் உள்ளவங்க விஓட்ட போய் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கினா, அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு தாலுக்கா ஆஃபீஸர் கொண்டு போய் அந்த விஓ சர்டிஃபிகேட்டு, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு கொடுத்தா இம்மீடியட்டாக கொடுத்துட்றாங்க. அவ்வளோதான் அந்த ஸ்கீமோட அட்டை வாங்குறதுக்கு உண்டான வழிமுறைகள். இதில் வந்து ரொம்ப சிரமமே இல்லை. ஆனால் இது வந்து எப்படின்னா, நம்ம கிராம பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து நம்ம எடுத்து சொல்லக்கூடிய விதத்துக்கு எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, நான் இங்கே 2-3 டாக்டர் மதன் தான் வந்து சிகே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டுருக்காரு, கன்சல்டண்ட்டாக வந்துட்டுருக்காரு. ஹாஸ்பிட்டல் இங்கே வந்து பார்த்தோம், டாக்குமெண்ட் முருக போகுதே என்கிட்ட சொன்னார், சார் நீங்கள் லைன்ஸில் வந்து அங்கே பண்ணிகிட்ருக்கீங்களா, இப்போ நாங்களும் இங்கே ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு. சரி நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்களான்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, நான் ஆரம்பிக்கலைங்க, அது எப்படி வழிமுறைகளும் தெரியாமல் இருக்குது அப்படின்னாரு. சரி நாங்கள் ஒரு ஷிஃப்ட்டு தான் பண்ணி வந்து 30 பேருங்கிறப்ப டெய்லி 10 பேருக்கு பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 3 ஷிஃப்ட் வரைக்கும் போடலாம், 100 பேர் வரைக்கும் பண்ண முடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்காங்க எங்களுக்கு இருக்குது. மேற்கொண்டு மிஷின் வேணாலும் இன்னும் 4 மிஷின் போடுற இடம் இருக்குது அப்படின்னு சொன்னோம். அதுக்கு பிற்பாடு ஒவ்வொரு சிட்டிங்காக வந்து பேசினோம். அதில் பேசுகிறப்ப வந்து இவங்க நமக்கு வந்து உண்மையாலுமே சக்தி மசாலா குடும்பத்தை வந்து எவ்வளோ சொல்லி பாராட்டினாலும் நிச்சயமாக தகும். ஏன்னா இதுக்கு முன்னாடியே அது ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். இன்றைக்கி வந்து நம்ம க்ரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிறோம், மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம்னு சொல்கிறோம். நாங்கள் பூனாச்சி பக்கத்தில் இந்த ஒரு 100 ஏக்கரால் சீமைக்கரல் மரமெல்லாம் எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷமாக பண்ணி இன்றைக்கி அந்த 100 ஏக்கரம் கம்ப்ளீட்டாக மரம் ஆயிடுச்சு. எல்லாம் 50 அடி 60 அடியில் இருக்குது. அந்த மரமெல்லாம் கம்ப்ளீட்டாக யாருடைய மரம்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக ஒவ்வொரு மரமும் சக்தி மசாலான்னு தான் சொல்லுவோம். அதில் நிச்சயமாக நான் வந்து அவங்கள எந்த இடத்துக்கு போனாலும் அதில் பாராட்டி ஆகணும். ஒரு பைசா கூட எங்களுக்கு வந்து நாங்கள் பணம் கொடுக்குறதில்ல. அதே மாதிரி அவங்க பூனாச்சி சேகோ ஃபேக்ட்ரிக்காரையும் சொல்லி ஆகணும். ஏன்னா ஆரம்பத்தில் வந்து நாங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டோட டையை போட்டோம், அது சொல்லக்கூடாது இன்ஸ்டியூட்டில், ஏன்னா மேடையில் ஒரு ஏக்கருக்கு 1 லட்சம் ரூபாய்னாங்க, ஒரு 3 ஏக்கரை கிட்டத்தட்ட ஒரு 3-4 லட்சம் ரூபா செலவு பண்ணோம். அதுக்கு பிற்பாடு தான் என்னுடைய கிளாஸ்மேட் ஒருத்தர் டிஎஃப்ஓ இருந்தார், இப்போ ஒரு கன்சர்வேட்டராக ரிட்டையர்ட் ஆகிட்டார், கந்தசாமின்னு சொல்லி எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். அதனால் அவருடைய சப்போர்ட்டில் நாங்கள் லோக்கலில் இருக்கக்கூடிய அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணி அந்த 100 ஏக்கரை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்றைக்கி எந்த ஒரு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய அமைப்புகள் அதை பார்த்து நிறைய வந்துட்டாங்க. ஏன்னா நிச்சயமாக இன்றைக்கி வேணும். ஏன்னா இந்த வெயில் அடிக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னும் நாளுக்கு நாள் எப்படி போகுன்னு தெரியல. ஏன்னா இந்த இடத்துல வந்து நான் சொல்லி ஆகணும். அதுக்காக முதலில் நான் அவர்களை மனமாற நெஞ்சார பாராட்டுகின்றேன். அதே மாதிரி இந்த இது கூட பார்க்குறப்ப நான் விளம்பரம் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இங்கே நம்ம ஆத்மாவில் மீட்டிங் போடுறப்ப கூட எல்லாருமே வந்துருந்தோம். வந்து வரப்போ அவங்களும் வந்தாங்க. உடனே அடுத்த நாள் காலையிலேயே ஃபோன் பண்ணாங்க, நான் சரி பண்ணேன், எல்லாருமே ஃபோன் பண்ணாங்க. மாதிரி ஒரு வண்டி வாங்கி கொடுத்துருக்குறாங்க சக்தி மசாலா, எங்க 25 லட்சம் ரூபா ஆகுமாண்ணே. அது பரவாயில்லைங்க, நல்ல காரியம் இதுக்காக பண்ணுறேன்னு சொன்னாங்க. உடனே நான் அவங்களை கூப்பிட்டு நான் தேங்க் பண்ணேன். நீங்கள் குறைஞ்சபட்சம் பார்க்குறப்ப சிம்பிளாக தெரியுங்க. இன்றைக்கி வந்து 25 லட்சம் ரூபா வண்டியினோட காஸ்ட்டு. அதில் மாதம் பார்த்தா 2 ஸ்டாஃபுக்கு சேலரி கொடுக்கணும், வெஹிக்கிளோட மெயின்டெனன்ஸ் எல்லாம் பார்த்தா மாதம் குறைஞ்சபட்சம் ஒரு 60-70,000 1 லட்சம் ரூபா வரைக்கும் ஆகுது. அதை பெருந்திர வெல்ஃபேர் ட்ரஸ்ட் நீங்கள் ஏற்று இந்த பகுதி மக்களுக்கு உண்மையாலுமே நல்ல காரியம் பண்ணுவதற்கு நாமும் இணைந்து அற்புதமாக பண்ணுவோம். ஏன்னா டைம் ஆச்சு, எல்லாமே பிஸ்னஸ் பீப்புள்ஸு காலையில் வந்திருக்கீங்க. யார் யாருக்கெல்லாம் ஃப்ரீ டைம் இருக்கோ அப்போ வந்து அவசியம் 10 to 12 சிகே ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. 4th ஃப்ளோரில் இருக்கிறோம். நம்ம என்ன செய்யறங்கிறத டீட்டெயிலாக நீங்கள் பேசிக்கலாம். வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கூட ஒரு நிமிஷம் கேட்கலாம். யாருக்காவது இதை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். அவர் டாக்டருக்கு வந்திருக்காங்க. இதுதான் டாக்டர் சிரிஜா மேடம் அவர்கள், இதுதான் நெப்ராலஜி டாக்டர்.
இப்போ இவங்க வந்து அங்கே 3-4 ஹாஸ்பிட்டல் விசிட்டிங் டாக்டராக போயிட்டுருக்காங்க. கல்யாணி கிட்னி சென்டரில் இருப்பாங்க, அது இல்லாமல் நாமக்கல் போயிட்டுருக்காங்க, சேலம் போயிட்டுருக்காங்க, அது இல்லாமல் திருச்செங்கோடு போயிட்டுருக்கீங்க. திருச்செங்கோடு இது அதுக்கால ஏதாவது இதை பற்றி ஒரு சந்தேகம் இருந்தால் ஒரு 2 நிமிஷம் அவங்கள்ட்ட பேசலாம். தேங்க்யூ. வணக்கம், நான் டாக்டர் ஸ்ரீஜா. வணக்கம், நான் டாக்டர் ஸ்ரீஜா. இப்போ சிகே ஹாஸ்பிட்டலில் லைன்ஸ் ட்ரஸ்ட் நான் பார்த்துட்ருக்கேன். டெய்லி மார்னிங் நான் ரவுண்ட்ஸ் வருவேன், எல்லா கேஸையும் பார்த்துருவேன். ஏதாவது இஷ்யூஸ்னால் உடனே சார்ட் அவுட் பண்ணிடுவோம். ஸோ டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு கேர் ரொம்ப முக்கியம், ப்ளஸ் அவங்களுக்கு கவுன்சிலிங் ரொம்ப கொடுக்கணும். ஸோ என்னோடய பார்ட் ஒரு பக்கம்னாலும் ஸ்டாஃப்ஸ், டயாலிசிஸ் டெக்னீஷியன்ஸ் உள்ளே இருக்கிற ஸ்டாஃப்ஸோட பார்ட்டும் அதில் இருக்குது. அது ஒரு டீம் ஒர்க்கு. இதில் நான் மட்டும் இம்பார்ட்டண்ட் இல்லை, அது உள்ள ஸ்டாஃப்ஸு. சார் டெய்லி வந்து உள்ள என்ன தப்பு நடக்குது, என்ன நடக்குது, ஏதாவது இன்ஜெக்ஷன்ஸ் இல்லை, மெடிசின்ஸ் இல்லை, எல்லாமே சார் பார்த்துக்கிறாரு. ஸோ அங்கே வந்து நாங்கள் எல்லாருமே கேர் கொடுத்து தான் எல்லா பேஷண்ட்ஸையும் பார்க்குறோம். ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள், ப்ளஸ் பேஷண்ட்ஸ் அங்கே வரவங்களுக்கு நல்ல கேர் கிடைக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ டாக்டர். ஒன்று இதில் வந்து சேர்மனாக நான் இருக்கேன், செக்ரட்டரி நல்லசாமி, ட்ரெஸரர் ஆடிட்டர் ராஜேந்திரன், வைஸ் சேர்மன் டாக்டர் ரங்கநாதன். வேறு வந்திருக்காங்களா? ஆஃபீஸ் வேறு சொல்லலாம். ஓகே, தேங்க்யூ சார். நன்றி அரிமா கல்யாண சுந்தரம் அவர்களே. இப்பொழுது பெருந்துறை வெல்ஃபேர் ட்ரஸ்டினுடைய தலைவர் திரு TN சென்னியப்பன் அவர்கள் தலைமை உரை நிகழ்த்துவார்கள். அண்ணன் சத்திரம் 1000 நட்டல், ஆலயம் 10000 நாட்டல், அன்னை ஆயனும் புண்ணியம் கோடி, அங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்பதற்கு ஏற்பவும், அதாவது உலகில் கல்வி அறிவை நாம் அறிவூட்டல் செய்தால்தான் இந்த நாடு வளரும் என்ற எண்ணத்தோடும், நீரின்றி உலக அமையாது என்று பல ஆயிரம் கோடி மரங்களை கொடுத்து நம்மளுடைய பகுதியை ஒரு நல்ல வளர்ச்சி அடைய செய்தோருமான, அதோடு மட்டுமல்லாமல் ஏழை பாடைகளுக்கெல்லாம் என்னென்ன உதவிகள் வேண்டுமோ அதையெல்லாம் செய்து கொடுத்து இன்று நாம் அவர் பிறந்த மண்ணிலே நாம் இருப்பது ஒரு பெருமை என நினைக்கின்றேன். அந்த வகையிலே இங்க வந்து அமர்ந்து இங்கு ஒரு நம்ம அலுவலகத்தை திறந்து வைத்து இங்கே நம்ம எல்லாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மாப்பிள்ளை PC துரைசாமி அவர்களுக்கும், சிவன் இல்லையேல் சக்தி இல்லை, சக்தி இல்லையேல் சிவன் இல்லை என்று சொல்லுவார்கள். அப்படி எத்தனை பேர் சிவனுக்கும் எத்தனை பேர் சக்திக்கும் துணை இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. இப்ப வீட்டிலிருந்து வந்த ஆம்பளை இன்ன வரைக்கும் வீட்டிலிருந்து போய் சுத்தி போட்டு இப்ப வரையான்னு கேட்கறீங்க, எத்தனையோ பேர் இருப்பான்னு நினைக்கிறேன் நான். ஆனால் என்னுடைய அன்பு சகோதரியார் சாந்தி அக்காவை பொறுத்தவரை எது யாராருக்கு உதவி செய்யப்பட வேண்டும் என்று இருவரும் கலந்து அது செய்யக்கூடிய, எனக்கு தெரிந்த ஒரே ஒரு மாமனிதர்களை நான் மாப்பிள்ளை அவர்களையும் சகோதரி அக்கா அவர்களையும் நான் இந்த நேரத்தில் நான் மனதார பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன். காரணம், இங்கே பெருந்துறையிலே இந்த மாதிரி காரியம் செய்வதற்கு முதல் ஆரம்பித்தது அமைதி பூங்கா. அமைதி பூங்காது என்று சொன்னால் அமைதி பூங்காவுக்குள் வரும்போது கண்ணீர் விட்டுக்கொண்டு தான் அமைதி பூங்காவுக்குள் வந்து செல்வோம். அதை செய்யப்பட வேண்டும் என்று நம்மளுடைய மாப்பிள்ளை, மரியாதைக்குரிய மாப்பிள்ளை அவர்களுக்கு ரொம்ப ஆசை. அதற்கு ஒரு தூண்டுகோலாக இருந்தவர்கள் நம்மளுடைய அக்னி ஸ்டீல் மாப்பிள்ளை அவர்களும், VV நேசல் செந்தின் அண்ணன் அவர்களும், அதை விட இன்னொன்று நம்மளுடைய மாப்பிள்ளை என்ன எப்படி திருட்டு மாப்பிள்ளைன்னு தான் சொல்லுவேன், ஆறாயிரம் சக்தி மாப்பிள்ளை அவர்களும் எல்லாம் உறுதுணையாக இருந்த காரணத்தினால் அவர் உடனே இவங்கெல்லாம் முன்னின்று செய்கின்ற பொழுது பொருளாதார அடிப்படையை பொறுத்த வரைக்கும் எனக்கு இடையில ஒரு சின்ன தடங்கள் ஏற்பட்டு விட்டது. காரணம், செய்ய முடியுமா முடியாதா என்று நினைக்கின்ற நேரத்திலே நான் அதாவது அந்த ஆபீஸ் ரூமுக்கு பாலக்கால் போட்ட போது மரியாதைக்குரிய மாப்பிள்ளை நமக்கு முடியுமா முடியாது என்று மன அலைச்சலாக இருக்கின்றது என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார், வாத்தியார் மாப்பிள்ளை நீங்க உண்மையில நிச்சயமா நீங்க பொருளாதாரத்தை பற்றி கவலை இல்லை, எத்தனை கோடி ஆனாலும் நான் பணம் கொடுக்கிறேன், நீங்க தாராளமா துணிஞ்சு வேலையை மட்டும் செய்யுங்கள் என்று மாப்பிள்ளை சொன்னார்கள். அவருக்கு சக்தியாக விளங்கக்கூடிய
அக்கா அவர்களை 2 வார்த்தை பேசுங்கள் அக்கா என்று சொன்னேன். நான் ஏன்றால் சிவன் இல்லை சக்தி இல்லை, சக்தி இல்லை சிவன் இல்லை என்று சொல்வதற்கு அர்த்தமாக இருப்பதற்கு சொல்கின்றேன். அக்கா அவர்கள் எந்திரிச்சு சொன்னார்கள், நான் மனதில் நினைத்தேன், அது மாப்பிள்ளை அவர்கள் சொல்லிவிட்டார்கள், அண்ணா நீங்கள் பணத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று சொன்னார்கள். அவர்கள் மட்டும் 76 லட்சம் ரூபாய் நம்ம அமைதி பூங்காவுக்கு கொடுத்தார்கள். மாப்பிள்ளை அவர்கள் சொன்னார்கள், அந்த 76ஓடு நீதொரு 24 போட்டு 1 கோடி ரூபாய் பண்ணிடுறேன் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், வசூல் செய்கின்ற பொழுது இவ்வளவு ஒரு பெரிய தொகை என்று சேரும் என்று நினைக்கப்படவில்லை. நம்மளுடைய அமைதி பூங்காவுக்கு 6 கோடியே 81 லட்சம் ரூபாய் மொத்தம் பப்ளிக் ஃபண்டு, அதுவாக கவர்மெண்ட் ஃபண்டு உங்களுக்கு 1 கோடியே 3 லட்சம், அதில் இன்னொரு 20 லட்சம் இன்னும் வரல. இப்போ 8வது வருஷம் முடிய போகுது, 17,000 பாடி ஓடி முடிஞ்சிருச்சு, இன்னும் 20 லட்சம் பெண்டிங்கு. அதாவது மாப்பிள்ளை போன்றவர்கள் எல்லாம், இவர் செந்தில் அண்ணன் சொன்னார்கள், எங்குள்ள பெரியவர்கள் எல்லாம், அதாவது ஒரு பெரிய எங்க மேல சங்கடம், என்ன வந்து கேட்கலையோ இன்னும் வந்து கேட்கலையோன்னு. உடனே ராஜவாணிக்கு சொல்லுவார், எங்க வீட்டுல டிஃபன் சாப்பிட்டா தான் நான் செக் கொடுப்பேன்னு சொன்னார். எப்பேற்பட்ட ஆள் பாருங்க. இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் எல்லாம் படித்த ஒரு நல்ல உள்ளங்கள் படைத்தவர்கள் இருக்கின்ற காரணத்தினால்தான் 7 கோடி ரூபாய் செலவாச்சு. 7 கோடி ரூபாய் செலவாயது மீதி பார்க்கிற போது 85 லட்சம் ரூபாய் நம்மளுக்கு மிச்சம் இருந்தது. ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த பகுதியில் உள்ளவர்கள் எல்லாம் அத்தனை பெரியவர்களும் நல்ல உள்ளம் படைத்தவர்கள். அருட்செல்வன் அன்னையெல்லாம் இந்த நேரத்தில் நினைத்து பார்க்கப்பட வேண்டும். அதாவது போய் கேட்டான், அதாவது கன்செஷன் ரேட்ல டேங்க் கேட்டா அவரு 10 லட்சம் கொடுக்குறாருன்னா பாருங்கள், அவர் 5 லட்சம், அவருடைய ஃப்ரெண்ட் 5 லட்சம், அதுவா டேங்க் ஃப்ரீ. ஏன்னா இந்த மாதிரி நிறைய உள்ளங்கள் இருக்கிறது, நாம் அவர்களை நாடுவது இல்லை. அதே மாதிரி நம்மளுடைய அன்பு தம்பி நம்மளுடைய மதன் அவர்களுடைய ரொம்ப ஆசை, அவர் நம்ம அமைதி பூங்கால் அவர் ஒரு டைரக்டர், வருகின்ற பொழுதெல்லாம் நம் மருத்துவத்துறையில் ஒரு பெருந்தரையில் ஒரு சாதனை படைக்கப்பட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அந்த சூழ்நிலையிலே நாங்கள் பிளட் பேங்க் ஆரம்பிக்கலாம் என்று ஒரு யோசனையாக இருந்து நாங்கள் செந்தில் நல்லா ஒரு முடிவு பண்ணோம். அது கொஞ்சம் பயங்கர ரிஸ்காக இருந்து, அது தனியாக நம்ம ரிஸ்க் செய்கிறது கஷ்டம்னு சொல்லி போட்டு இந்த டயாலிசிஸ் கேஸை பொறுத்த வரைக்கும் நாம் செய்யலாம் என்று முடிவு பண்ண, அதுக்கு ஒரே ஒரு உதாரணமாக இருந்தவர் நம்மளுடைய கல்யாண சுந்தரன் அவர்கள் தான். அவர்களை ஜாயின் பண்ண வந்து எதா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லி நானே செந்தில் அண்ணங்க இதெல்லாம் நாங்கள் இங்கேருந்து ஜிகே ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். அங்கே 12 பெட்ரு இருக்குது, அதனால் நாம் நிச்சயமே இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லி போட்டு அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு யோசனை பண்ணுற போது, ஒரு வாகனம் வாங்குவதற்கு குறைஞ்சபட்சம் 20 லட்சமாவது வேணும். ஏசி இல்லாம பண்றது சொன்னா கூட குறைஞ்சபட்சம் 20 லட்சம் வேணும். 20 லட்சம் சொன்னா தலைக்கு 1 லட்சம் வருஷம் போடணும். இப்ப அக்னிசீல் மாப்பிள்ளையெல்லாம் இருக்காரு, வருஷம் 1 கோடி ரூபாய் கூட டொனேட்டட் பண்ணலாம். சும்மா பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்றது, எங்களை பணத்தை கொடுத்தா நாங்க எதையோ 2 பண்ணிக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி நாங்க தலைக்கு 1 லட்சம் போடுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தோம். ஏன்னா நம்ம கொடுக்கணுங்களா, அவர் பண்ணிட்டு இருந்தேன் என்ன பண்றது, இல்ல அந்த மாதிரிங்க நாங்க போடுற போது தலைக்கு 1 லட்சம் போடலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு இருந்தோம். அந்த 1 லட்சம் போடுற போதே கிட்டத்தட்ட எல்லாரும் செய்ய முடியுமான்னு யோசனை பண்ணோம். அந்த நேரத்தில் நம்முடைய அன்பு தம்பி பரம சொல்லிட்டு இருக்கிற போது உடனே நம்ம அக்காவுடைய நாலேஜுக்கு பரம கொண்டு போயிட்டான். அங்கே இந்த மாதிரி நாங்கள் மீட்டிங் போட்டேன். ஆமாம், தலைக்கு 1 லட்சம் போடுறதா எல்லாமே கொஞ்சம் மூஞ்சி சுளிக்கிற மாதிரி தெரியுது, என்னக்கா பண்ணுறது, ஆம்புலன்ஸ் வேணும் வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அது அக்கா சொல்லிட்டாங்க ஒரே வார்த்தையில், அந்த ஆம்புலன்ஸ் வேணாம் நாங்கள் ஃப்ரீயாக வாங்கி கொடுத்தோம்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு ஒரே குஷி. அதாவது இவ்வளவு பெரிய 20 லட்சம் ரூபாய் தொகையை வந்து அவங்க அக்கா வாங்கி கொடுக்கணும்னு சொன்ன உடனே இந்த சக்சஸ் இதனுடைய இதை நாம திட்டத்தை நம்ம ஈஸியா சக்சஸ் பண்ணிடலாம்னு சொல்லி போட்டு முடிவு பண்ண உடனே எல்லாத்துக்கும் போன் பண்ண. கிட்டத்தட்ட 40 பேர் தலைக்கு 50,000 எல்லாமே ஆர்டிசி பண்ணிட்டாங்க, செக்கும் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டாங்க. ஆனா கொடுக்க வந்தாங்க. இப்ப 50 பேர் 50,000 வந்து கிட்டத்தட்ட 40 பேர் கொடுத்துட்டாங்க. ஆனா இதுல வந்து ஒரு சிறப்பு என்ன கேட்டீங்கன்னாங்க, இவர் நம்ம அக்னிசீல் மாப்பிள்ள டெய்லி பிறந்தவர் ஆசாமி, நம்மளை நம்பிதான் அவர் இருக்காரு, அதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லை. ஆனா நம்ம செந்தில்ல அப்படிதான். ஆனா நமக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு ஆசாமி அருட்செல்வன் அண்ணன் திருப்பூர் இருந்துகிட்டு இங்க நம்மளை தேடி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு சொன்னா நீங்க நினைச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. அதாவது உண்மையில அந்த ஒரு மனிதர் பாரு எண்ணங்கள் நம்ம பகுதியில் இருக்கிறாங்க, நாம் அதை செய்ய முடியறது இல்லை. அதனால நிச்சயமா
ஏன்னா எங்களுக்கு வயசாகி போச்சு, கிட்டத்தட்ட ஆயிடுச்சு, 80 டச் ஆயிடுச்சு. அதனால ஏதோ இந்த கொஞ்ச காலத்தில் இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய செந்தில் அண்ணன் சேஃப்டி மாப்பிள்ள எங்க அன்பு தம்பி இருப்பேன், அதை விட 10 வயசு இறக்க. ஆமா ஆமா, எங்க சக்திவேல் தூண் மாதிரி. ஆமா, சக்திவேல் பெரிய தூண் மாதிரி. சக்திவேல் அப்படின்னு சொன்னா வாத்தியார் அண்ணன் சொல்லுங்கன்னு தான் சொல்லுவார். ஆனா அவர் முத்தம் கோட்டை, நான் காடை கோட்டம். இருந்தாலும் வாத்தியார் அண்ணன் சொல்லுங்கன்னு தான் சொல்லுவார். அந்த மாதிரி எங்களுக்கு பெரிய பெரிய தூண்கள் எல்லாம் துணை இருக்கின்ற நேரத்தில் நாங்கள் பெருந்துறையில் இது போன்ற காரியங்களை நிறைய செய்வதற்கு நாங்கள் நிச்சயமாக உறுதியாக இருப்போம், இறுதி வரை கண்டிப்பாக இருப்போம் என கூறி இந்த திட்டத்திற்கு உதவிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அறக்கட்டளையினுடைய தலைவர் திரு டி.எம். சென்னியப்பன் அவர்களே, இப்பொழுது இன்றைய விழாவினுடைய சிறப்பு விருந்தினர், அவர் ஏற்கனவே எல்லாம் பேசினாங்க அந்த வேன் சம்பந்தமா. ஆக்சுவலாக முதல்ல 15 லட்சம் தான் நாங்கள் ஒரு முடிவு பண்ணி பேசினோம். அதான் 15 லட்சம் தான் முதல்ல நாம சொல்றப்ப 15 லட்சம் தான் சொன்னோம். அப்புறம் பார்த்தா வண்டி கொஞ்சம் பெருசா வாங்கி இதெல்லாம் பட்ஜெட் அதிகமாயிடுச்சு. அப்புறம் 23.5 லட்சம் ரூபா அவங்க 2 மாசத்துக்கு முன்னாடி பிப்ரவரி மாசமே நம்மளுக்கு எல்லாம் செக் கொடுத்துட்டாங்க. அதனால கேட்ட உடனே இது என்னன்னா, பல நல்ல உள்ளங்கள் இருக்கிறார்கள், ஆனா யாரு முன்னாடி செய்யறான்னு பார்த்து தான் கொடுப்பாங்க. அது ரொம்ப முக்கியம். நானே பார்ப்பேன், ஓ இவங்க கொடுத்தா முறையா செய்வாங்க, இவங்க கொடுத்தா தவறான வழியில போயிடும் அப்படிங்கிறத பார்த்து தான் அந்த ஒரு டீம், நல்ல டீம் அமைஞ்சதுனால தான் நாங்கள் ஃபோனில் கேட்ட உடனே அவங்க எங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கிறாங்க. அதனால நம்ம அனைவர் சார்பிலும் கரவொலி மூலம் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்குமாறு கேட்டுக்கொண்டு, இப்பொழுது இன்றைய விழாவினுடைய சிறப்பு விருந்தினர் மரியாதைக்குரிய முனைவர் PC துரைசாமி அவர்கள் சிறப்புரை நிகழ்த்துவார்கள். பெருந்துறை நல அறக்கட்டளையினுடைய தலைவர் மரியாதைக்குரிய வாத்தியார் சென்னியப்பன் அவர்களே, திரு சுப்பிரமணியம் அவர்களே, பல வேலைகளுக்கிடையே திரளாக வந்திருக்கும் பெருந்துறை நல அறக்கட்டளையினுடைய உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பெருந்துறையை பொறுத்தளவுக்கு இது செய்யறதுனாலும் இரட்டிப்பு சந்தோஷத்தோடு தான் நாங்கள் செய்வோம். காரணம், இது நான் பிறந்த மண். நான் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படித்ததுலேருந்து, ஹைஸ்கூல் படித்ததுலேருந்து, காலேஜ் போகிற வரைக்கும் இந்த மண்ணில், இந்த ஊரில் எனக்கு தெரியாத மூளை முடுக்கு தெரு சந்து ஒன்றும் இருக்காது. எல்லா இடங்களும் அத்துப்படி. அப்படிப்பட்ட காலத்தில் இது மாதிரி லட்சக்கணக்கில் எல்லாம் வசூல் பண்ணி எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. ஏன்னா ஊரே தொழில் ஒரு சுமாரான ஊராக இருந்தது, வறுமை தான் இருந்தது, மக்கள் விவசாயம் பெரிய அளவில் ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போ ஒரு 50 வருஷத்தில் கோடிக்கணக்கில் திட்டங்களை நிறைவேற்ற அளவுக்கு இன்னைக்கு இந்த ஊர் வளர்ந்துருக்குன்னு சொன்னால் பார்க்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதே மாதிரி அமைதி பூங்கா 1 கோடி 2 கோடி பட்ஜெட்டில் துவங்கினாங்க. அதுக்கே திரட்ட முடியுமா அப்படின்னு சந்தேகத்தோட களத்தில் இறங்கி வசூல் பண்ணாங்க. நான் கூட நினைச்சேன் எப்படி ஒரு 2-3 கோடி கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு. ஆனால் 6-7 கோடி அளவுக்கு இங்கே இருக்கிற அத்தனை நல்ல உள்ளங்களும் வாரி வழங்கிட்டாங்க. அதில் குறிப்பாக இந்த ஊருக்கு சம்பந்தம் இல்லாத அருட்செல்வன் போன்றவர்கள்லாம் இந்த ஊர்லேயே அவர் பிறக்கல, வெளியூரில் தொழில் பண்ணிட்டு இருக்கிறாரு. இங்கே மட்டுமல்ல, திருப்பூர், அவனாசி, எங்கே போனாலும் இருக்கிறாரு மனுஷன். நல்ல காரியங்கள் எல்லாமே 5 லட்சம் 10 லட்சம் தான். அப்படி சந்தோஷமா இருக்கு. இந்த திட்டத்தை முன்மொழிந்த டாக்டர் மதன், கல்யாண சுந்தரம் இவர்களுக்கு தான் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்றேன். இந்த திட்டத்தை எப்படி செய்யறதுன்னு ஒரு குழப்பத்தில் இருந்தாங்க. நாமளே மிஷின் வாங்கி போட்டு ஒரு கட்டடத்தை கட்டி டாக்டர்கள் எல்லாம் போட்டு செய்யலாமான்ட்டு ஒரு குழப்பத்தில் இருந்த நேரத்தில் இதுக்கு ஒரு சரியான திட்ட வடிவத்தை கொடுத்துக்கிறாங்க அரிமாக்கள். அவங்களுக்கு இந்த நேரத்தில் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கிறேன். அடுத்தது கேன்சர் ஆஸ்பத்திரின்னு சொன்னாங்க. பெரிய பட்ஜெட்டாக தெரியுது, அவ்வளவு நம்ம ஊரில் வசூல் பண்ண முடியுமாங்கிறது தெரியல. இருந்தாலும் ஒரு பெரிய தொகையை, எதிர்பாராத தொகையை நிச்சயமா அந்த திட்டத்துக்கு நாங்கள் கொடுப்போம். இப்பவே அனௌன்ஸ் பண்ணிடுவேன். இருந்தாலும் என் மனைவி
அதை விட கொஞ்சம் அதிகமாக்கி சொல்லுவாங்க. அதனால சரி கலந்துக்கிட்டு சொல்லிடலான்ட்டு அது பெண்டிங் வச்சிருக்கு. இந்த திட்டம் சிறப்பாக நடைபெற வேண்டும். இது போன்ற இன்னும் நல்ல திட்டங்களே நல்ல அறக்கட்டளை செய்ய வேண்டும். அதற்கு உறுதுணையாக இருப்போம். அதற்கு எங்களுக்கும் வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது இன்றைய விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பு செய்த நல்ல உள்ளங்களை நாம் சிறப்பு செய்ய இருக்கின்றோம். முதலில் முனைவர் PC துரைசாமி அவர்களுக்கு நமது பெருந்துறை வெல்ஃபேர் ட்ரஸ்டினுடைய செயலாளர் திரு ஆண்டாள் சுப்பிரமணியம் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கின்றார்கள். முனைவர் திருமதி சாந்தி துரைசாமி அவர்களுக்கு டாக்டர் ஸ்ரீஜா அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கின்றார்கள். அரிமா ஆர் கல்யாணசுந்தரம் அவர்களுக்கு அக்னி ஸ்டீல்ஸ் திரு சின்னசாமி அவர்கள், ஒளிரும் ஈரோடு தலைவர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கின்றார்கள். டாக்டர் ஸ்ரீஜா அவர்களுக்கு திருமதி சாந்தி துரைசாமி அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கின்றார்கள். அவர்களது சீரிய பணியை பாராட்டி பெருந்துறை வெல்ஃபேர் ட்ரஸ்டுக்காக ஒரு அலுவலகம் தேவை என்று நாங்கள் நினைத்திருந்த பொழுது திரு மூர்த்தி அவர்கள், இந்த பங்கினுடைய உரிமையாளர் அவர்கள், எனது பங்கிலே இடம் இருக்குது, நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி தேவையான வசதிகளை செஞ்சு கொடுத்துருக்கிறாரு. அவருக்கு இப்பொழுது பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யுமாறு அண்ணன் PC துரைசாமி அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த சிறப்பான நிகழ்வு நடைபெற முக்கிய காரணமாக இருந்தவர்களுக்கு இப்பொழுது நாம் நினைவு பரிசு வழங்க இருக்கின்றோம். அரிமா சங்கத்தினுடைய திரு கல்யாணசுந்தரம் அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்குமாறு இன்ஃப்ராடெக்ஸ் திரு சக்திவேல் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஈரோடு சக்தி மசாலா நிறுவனர்கள் முனைவர் PC துரைசாமி அவர்களுக்கும் முனைவர் திருமதி சாந்தி துரைசாமி அவர்களுக்கும் நினைவு பரிசு வழங்குமாறு திரு அருள்செல்வம் தம்பதியரோடு வந்து வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நீங்கள் இங்கே வந்து 100 கோடி ரூபா கேன்சர் ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கணும்னு சொல்கிறீங்க. நான் ஒரு சில விஷயம், அக்கா வந்து நெத்திலியம் ஸ்கூலு ஸ்பெஷல் சில்ட்ரன் ஸ்கூலுக்கு ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்து அனுப்பிச்சாங்க. அதே மாதத்தில் எங்களுக்கு 65 லட்ச ரூபா வெளியிலேருந்து வசூலாச்சு. அதே மாதிரி கேன்சர் திருப்பூர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து 50 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. முதல் 25 லட்சம் கொடுத்தாங்க, ரெண்டாவது 25 லட்சம் கொடுத்தாங்க. ரெண்டாவது 25 லட்சம் வாங்கிட்டு போன போது சக்திவேல் அண்ணன் மூலமாக 3 கோடி ரூபா ஒரே செக்காக வந்தது எங்களுக்கு. ஆனாலும் நீங்கள் அதை பற்றி யோசனை பண்ணவே வேண்டியதில்லை. எல்லா கைராசியும் இங்கேயே இருக்குது. கண்டிப்பாக நடக்குங்க. நிறைய மக்கள் பயன்பெறுவாங்க. இந்த வாய்ப்புக்கு நன்றிங்க.
அண்ணா அப்படி இங்கே நன்றி உரை பொருளாளர் சேஃப்டி சி சவுந்தரராஜன் அவர்கள் இப்பொழுது வழங்குவார்கள். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். மிக ஒரு அருமையான நிகழ்ச்சி. இந்த பெருந்தரை வெல்ஃபேர் ட்ரஸ்ட் வந்து ஆரம்பித்து செந்தில் சொன்ன மாதிரி 4.5 வருஷம் ஆச்சுங்க. தண்ணி கொண்டுட்டு வந்து இந்த குளத்து கூட்டுறதுக்காக ஆரம்பித்த ஒரு ஸ்கீம். அப்போ இவங்க தான் மெயின் ஸ்பான்சர். ஒரு 1.5 கோடி ரூபா 2.5 கோடி ரூபாய் முழுமையாக நாங்களே தான் தர்றோம். கால சூழ்நிலையின் காரணமாக அது அப்படியே கொஞ்சம் காலம் போயிட்டுருக்குது. நேரம் கணியும் போது கண்டிப்பாக நம்ம அதையும் இந்த ட்ரஸ்ட் மூலிமா கண்டிப்பாக செய்வோம். இந்த பெருந்தரை வெல்ஃபேர் ட்ரஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 80G வாங்கி, ஏன்னா இன்றைக்கெல்லாம் ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிற வருஷத்தில் 80G எல்லாம் இன்றைக்கி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். 80G வாங்கிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 வருஷமாக அது வேறு செயல்கள் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கும்போது கடந்த 1 வருடமாகவே பார்த்திங்கன்னா நம்ம அந்த டயாலிசிஸுக்கே போடலாம். ஏன்னா இன்றைக்கி வீட்டுக்கு வீடு பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் சாப்பாடத்தோட தனித்தனியாக வச்சுருக்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் மெடிக்கல் பாக்ஸ் தனியாக இருக்குது, மாத்திரை டப்பா. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் வசதி இருக்கிறவங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. வசதி இல்லாதவங்களுக்கும் நாம் ஒரு செய்கிறதா சேவை. வசதி இருக்கிறவங்களுக்கு செய்கிறதுக்கு பேர் சேவை இல்லை. வசதி இல்லாத முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு செய்கிறதா சேவை அப்படிங்கிறத உணர்ந்து இந்த டயாலிசிஸ் சென்டர் நாம் பெருந்தரையிலே போட்டு ஒரு சிறப்பாக பண்ணணும் அப்படிங்கிற நாங்கள் ஒரு வருஷமாகவே அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் டாக்டர் எல்லாமே. அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் டைப் வேணும், ஒரு டாக்டர் கண்டிப்பாக வேணும் அந்த இடத்துல அப்படின்னு ஒரு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஈரோடு அரிமா சங்கத்து மூலயமா சிகே ஹாஸ்பிட்டலில் அவங்க போட்டு சிறப்பாக பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சரி நாம் இங்கிருந்து நாம் வந்து பேஷண்ட்டை மட்டும் நாம் அங்கே வந்து அனுப்பிச்சிக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணி தான் இந்த ஒரு 10 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய இந்த டயாலிசிஸ் பண்ணக்கூடிய ஏழை மக்களை இங்கே வரவழைச்சு இங்கிருந்து இந்த ஏசி வேனில் நாமளே கூட்டிகிட்டு போய் சிகே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் மிகச்சிறந்த முறையில் டயாலிசிஸ் பண்ணி கொண்டு வந்து இங்கே விட்டுறது அப்படிங்கிறது இந்த திட்டத்தோட நோக்கம். அதுக்கு தான் ஒரு வேன் வாங்கணும்னு முடிவு பண்ணோம். அப்போது இவங்களுடைய சாந்தி சக்தி மசாலா மூலயமா 24 லட்ச ரூபா அவங்க வந்து அப்போவே கொடுத்துட்டாங்க. இது எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னு யோசித்தோம். இது வந்து ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 7 பேர் சக்தி மசாலா சேர்மன் அவங்கள தான் இந்த ட்ரஸ்ட்டுக்கு சேர்மனாக போட்டு ஒரு 7 பேர் தான் முதல்ல இந்த ட்ரஸ்ட் ஆரம்பித்தோம். இந்த ட்ரஸ்ட்டு வந்து மறுபடியும் அந்த திட்டத்தை செயல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருந்ததுனால மறுபடியும் அடிஷ்னலாக யாரையும் ட்ரஸ்ட்டி சேர்த்துல. ஆனால் அப்படியே இன்கம் டேக்ஸ்லாம் ஃபைல் பண்ணி அப்டேட் வச்சுருந்தோம். இப்போ மறுபடியும் வந்து ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ணதையுமே செந்திலுக்கு வந்து ஃபோன் பண்ணார். பண்ண பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு லிமிட் பண்ணுறதுக்கே எங்களுக்கு தோணலை. சீல் நம்பர் போடப்பட இவர் ஒரு பக்கம் எழுதிட்டு இருக்காரு, அவங்க ஒரு பக்கம் எழுதிட்டு இருக்கிறாங்க. ஸ்ரீ ஹோட்டல் எனக்கு 2 வேணும், எனக்கு வந்து 2 ட்ரஸ்டி வேணும்னு கேட்குறாங்க. அப்படின்னு ஒரு லிமிட் பண்ண முடியாத அளவுக்கு இன்றைக்கி வந்து இதுக்கு வந்து உதவி செய்யக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி பெருந்தரை மக்கள் இருக்கிறாங்க. ஏன்னா மாமி சொன்ன மாதிரி பெருந்தரைக்கு தான் நாங்கள் முதலிடம் கொடுக்குறோம் அப்படின்னு நினைக்கும் போது இன்றைக்கி நாம் யோசிக்க வேண்டியது இவங்க இன்றைக்கி வந்து இந்திய அளவில் செஞ்சுட்டு இருக்கிற உதவியில் நாம் இவங்களை முறையாக இந்த பயன்படுத்துறேன்னு தான் நாம் வந்து சொல்லணும். இவங்களுக்கு ஆர்வங்கள் நிறையா இருக்குது. நாம் முன்னெடுத்து இன்னும் கொஞ்சம் நிறைய திட்டங்களை நாம் வந்து பெருந்தரை மக்களை கொண்டு வந்தோம்னா உதவி நிறைய செய்யறதுக்கு சக்தி மசாலா நிறுவனம் தயாராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இப்போ ஃபஸ்ட்டு இந்த நீரிழிவு நோய் உள்ளவங்களுக்கு ஒரு டயாலிஸ் நாம் கூட்டிகிட்டு போய் டயாலிஸ் பண்ணி கொண்டு வந்து விட்டுடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி தான் இந்த சேவை திட்டம் இந்த பெருந்தரை வெல்ஃபேர் ட்ரஸ்டினுடைய முதல் செயல்பாடாக நாம் இன்றைக்கி அறிமுகப்படுத்தியிருக்கிறது. இது வந்து ஒரு 10:30 மணிக்கு இங்கேருந்து வேன் வந்து இங்கேருந்து கிளம்புற மாதிரி வந்து இருக்கும். கூட ஒரு ஸ்டாஃப் நர்ஸு கூட போவாங்க. பேஷண்ட் ஒருத்தர் வரலாம், அட்டண்டர் ஒருத்தர் வரலாம். கூட போயிட்டு டயாலிஸ் பண்ணிவிட்டு சுமாராக ஒரு 3 to 4 மணிக்குள்ள இங்கே வந்து ரிட்டர்ன் வரக்கூடிய சூழ்நிலை வந்து இருக்கும். அப்போ இங்கேருந்து அவங்கவுங்க ஊருக்கு போகிற மாதிரி இருக்கும். காலப்போக நாங்கள் ஒரு 10 கிலோமீட்டர் சுற்றளவில் வீட்லேயே போய் கூட்டிகிட்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும்போது நாங்கள் அவங்கவுங்கள பேஷண்ட் வந்து வீட்லேயே போய் கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு எண்ணங்கள் இருக்குது. நடைமுறையில் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதெல்லாம் ஒரு சிறப்பாக செயல்படலாம். இது இந்த பெருந்தரை வெல்ஃபேர் ட்ரஸ்டோடைய முதல் திட்டம், முதல் செயல்பாடு. இதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு சாதாரணமாக கிடையாது. இப்போ வந்து எப்படி ஒளிரமீரோடு எப்படி ஒரு மிகச்சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்களோ அந்த மாதிரி ஒரு வருஷம் ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ வந்து அமைதி பூங்கா பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரே இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணிட்டோம். அதுக்கு உண்டான செலவுகள், அதுக்கு உண்டான வருமானங்கள் வந்துக்கிட்டு இருக்குது. அதை வந்து ரன் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்துக்கிட்டு வரும். இந்த பெருந்தரை வெல்ஃபேர் ட்ரஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வருமானங்கிறது எதுவுமே கிடையாது, எல்லாமே செலவு. இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க
வேறு ஏதாவது எந்த ஒரு பெரிய திட்டங்கள் பண்ணாலும் இந்த பெருந்துறை வெல்ஃபேர் ட்ரஸ்ட்டு சிஎஸ்ஆர் ஃபண்டுக்கு எலிஜிபிள், அந்த சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிட்டோம். ஏடிஜியும் இருக்குது, சிஎஸ்ஆர் ஃபண்டு வாங்குறதுக்கும் எலிஜிபிளாக இருக்குது. அதனால் இந்த முதல் திட்டத்தில் இப்போ இந்த சேவை மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்க போகிறோம். இது எப்படி ப்ராப்பராக போகுதுன்னு பார்த்துட்டு ஒரு 10 கிலோமீட்டர் சுற்றுலாவில் பேஷண்ட் அங்கேயே போய் வீட்டிலே கூட்டிகிட்டு வந்துட்டு கொண்டு போய் விடக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது அதையும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கம். இது வெறும் நாம் ஒரு டயாலிஸ் ஒரு வேன் போட்டு அனுப்பிச்சி விடுறது மட்டுமே நோக்கம் இல்லை. ஒரு 2 வருஷத்துக்குள்ள நாம் இங்கேயே வந்துட்டு டயாலிஸ் சென்டர் மதன் டாக்டர் ரெடிங்கிறாங்க. 2 வருஷம் இதனுடைய ஒரு பேசிக் அனுபவங்கள் நமக்கு எப்படி கிடைக்குது, அதுக்குள்ளே அங்கேயுமே நமக்கு ஒரு பேஷண்ட் அவங்களும் ஃபில் ஆகிட்டாங்க அப்படின்னா பெருந்துறையிலேயே நாம் ஒரு இடத்துல ஆஸ்பத்திரி திட்டத்தை டைப் பண்ணி மதன் டாக்டர் சார் ரெடியாக இருக்காங்க. அவங்க கூட இணைஞ்சு பெருந்துறையிலேயே டயாலிஸ் சென்டர் ஒன்று போட்டு பெருந்துறையிலேயே பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய நோக்கம். இந்த ட்ரஸ்ட்டுக்கு இவ்வளோ தூரம் ஒரு சாதாரணமாக கிடையாது. இன்றைக்குங்க நாங்கள் செந்தில் சொன்ன மாதிரி ஆளுக்கு 1 லட்சம் போட்டு வேன் வாங்குறதுக்கு 14 லட்சத்து வச்சு வருமா, 20 லட்சம் வருமா? செந்தில் எந்த வண்டியில் பார்த்தாலும் அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடையாது. கடைசியில் இந்த வண்டி தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஜம்ப் பண்ணி ஒரு 24 லட்சத்தை கொண்டு போனாங்க. இவங்க எத்தனை லட்சம் மட்டும் சொல்லுங்கள், செக் போட்டு கொடுக்குற மட்டும்தான் சொன்னாங்களே அவளே. முதல்ல ஒரு 15 சொல்லிட்டு 20 வந்துட்டாங்கிறதெல்லாம் இல்லை. அந்த மாதிரி ஒரு வேன் சிறப்பாக. அப்புறம் அதுலேயும் ஏசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன பேஷண்ட் வரும்போது நாம் அவங்கள வெய்ய காலத்தில் ஒரு ப்ராப்பராக கூட்டிகிட்டு வரணுமேங்கிறக்காக ஏசி சொன்ன மாதிரி ஒரு மாதம் டிலே, ஏன்னா வேன் வந்தது லேட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சக்தி கோச் அவங்க ஈரோட்டு இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கொட்டேஷன் கேட்டோம். ஏசிக்காரர்கிட்ட அவங்க பேசி ரேட்டு பேசி அட்வான்ஸ் அனுப்பிச்சிட்டோம். பணம் அனுப்பிச்சு விட்ட போட தான் அவங்க ஏசி அனுப்புனாங்க. ஆனால் அந்த பாடி பில்டர்ஸ் லக்காவரத்துக்காரவங்க அவங்கள கொட்டேஷன் கேட்டால் கொட்டேஷன் தரமானிட்டாங்க. எங்களுக்கு கூட பயம், ஏதாவது கடைசியில் ஒரு லட்சக்கணக்கில் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. கடைசியில் எல்லாமே கணக்கு போட்டு என்ன மெட்டீரியல் வாங்கியிருக்கிறாங்களோ அதை மட்டும் போட்டு வெறும் 32,000 ரூபாய்க்கு நமக்கு பூரா வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துட்றாங்க. இங்கே அவங்க வரலைன்னா கூட அவங்களையும் ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை. அடுத்து பார்த்தீங்கன்னா இடம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களது வேலையாகிட்டு இருக்குது. என்ஹெச்லின்னு இருந்தாங்க, கொஞ்சம் நாள் பாலமெல்லாம் வேலையை ஓப்பன் பண்ணுறதுக்கு கஷ்டம்தான். அப்போ தான் மாப்பிள்ளை நம்மளுக்கு இடம் ரூம் ஃப்ரீயாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. டெம்பரவரின்னு தான் வந்தோம், தப்பாக நினச்சிக்க மாட்டாங்க. சூழ்நிலை பார்த்து இதையே பர்மனெண்ட்டாக வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் நாங்கள் வந்துட்டு இருக்கிறோம். காலப்போக்கில் மாப்பிள்ளை ரெடின்ட்டார். கரண்ட் பில் கிடையாதுங்க, தண்ணி கிடையாது, வாடகை கிடையாது, இதை விட வேறு என்ன வேணும் நமக்கு? அதனால் மாப்பிள்ளை அப்படியே சால் போடும்போதே சரி இல்லை எப்போ வேணும்னு கேட்டாலும் கொடுத்துடலாம். மாப்பிள்ளை இல்லை எப்போ வேணும்னு கேட்டாங்கனாலும் நான் விட்டுறலாம். நான் உட்காந்து எந்திரிக்க மாட்டோம் சொல்லி சொல்லவே மாட்டோம். அதனால் பயப்பட வேண்டிய தேவையில்லை. என்ன இது செலவுகள் வந்துட்டு இருக்கிறதுனால இது ரெடி. அப்புறம் இப்போ கிட்டத்தட்ட சொன்ன மாதிரி ஒரு 40 உறுப்பினர்கள் ஆளுக்கு 50,000 கொடுத்து இந்த ட்ரஸ்ட்டோடு சேர்ந்துருக்காங்க. திரும்பவும் இதுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க, இதுக்கு சேவை மனப்பான்மை உள்ளவங்க வரவேற்கிறோம். இதோடு நிற்காது. வருஷம் நம்ம ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இது வருஷம் ஏன்னா முதல் திட்டமே நாங்கள் 1 லட்சம் போடுறது தான். அப்புறம் இவங்களுடைய தயவுல தான் அடுத்து 50,000 ஆச்சு. அதனால் இவங்கள போய் நாம் அடுத்த ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இப்போவே ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு வச்சுட்டார் கேன்சர் இதுக்கு. ஏன்னா இன்றைக்கி அத்தியாவசியம் தேவையாக இருக்குது. இப்போ சொல்லிட்டாங்க, இப்போ அனௌன்ஸ் பண்ணால் கம்மியாக போயிடும், அக்காவை கலந்துக்கிட்டு பெரிய அமௌண்ட்டாக நான் பண்ணுறோம்ட்டு. அதனால் 100 கோடி பற்றி நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. கூட சக்தி சிவனம் இருக்கும்போது வேண்டிக்கு நம்ம ஆரம்பிக்கலாம், காலம் வரும்போது. அது கொஞ்சம் வெயிட் பண்ணி செய்வோம். இப்போ அந்த மாதிரி இது இந்த ட்ரஸ்ட்டில் சேர்றவங்க ஒன்ஸ்ன்னு கிடையாது. இது வருஷம் ஒவ்வொரு திட்டங்களை செயல்படுத்திகிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு பட்ஜெட் எல்லோரும் சேர்ந்து என்ன நாம் இந்த வருஷம் என்ன செலவு பண்ணலாம், என்னென்ன பண்ணலான்னு ஒரு முடிவு பண்ணிட்டு அதுக்குண்டான வருஷம் போடுற மாதிரி இருக்குது. ஏன்னா இவங்களாம் ஒளிரிமையோட வருஷம் 4 லட்சங்களா, வருஷம் 2 லட்சம் ரூபா. அவங்க வருஷம் 2 லட்ச ரூபா போட்டு அதுக்குண்டான சேவைகளை அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதேமாரி இந்த பெருந்துறை வெல்ஃபேர் ட்ரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வருஷம் நம்ம ஒரு அமௌண்ட்டை போட்டு இதை தேவை பொறுத்து இப்போ 50,000 போட்டிருக்கிறோம். இந்த 50,000 நின்று அப்படின்னா அந்த செலவுக்கு தான் வரும். இப்போ பெருந்துறை வெல்ஃபேர் ட்ரஸ்ட் மிகப்பெரிய ஒரு ட்ரஸ்ட்டு. ஏன்னா அமைதி பூங்கா ட்ரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஏற்படுத்தின ட்ரஸ்ட். அது வேறு எந்த ஒரு திட்டங்களும் செயல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் அந்த ட்ரஸ்ட் இருக்குது. ஆனால் பெருந்துறை வெல்ஃபேர் ட்ரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா நல்ல காரியங்களையும் செஞ்சுட்டே போகலாம். அந்த மாதிரி இந்த ட்ரஸ்ட் ஏற்படுத்தியிருக்கிறதுனால நல்ல உள்ளங்கள்லாம் இருக்கும்போது 2 லட்சம் என்ன ஒளிரிமை ரோடு 2 லட்சம் கொடுத்தாங்கன்னா இங்கே 4 லட்சம் கொடுக்குறதுக்கு நீங்கள்லாம் ரெடியாக இருக்கிறீங்க. திட்டங்கள் தான் வேணும் நமக்கு. இனிமேல் வருங்காலத்தில் இந்த மாதிரி சேவை திட்டங்கள் பலதும் இந்த ட்ரஸ்ட் மூலியமாக செய்யலாம் உங்களுடைய ஒத்துழைப்போடு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடும் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகளை கூறி
இந்த ஒரு 4 வருஷம் தொய்வாக நின்றுக்கிட்டு இருந்த ஒரு ட்ரஸ்ட்டுக்கு ஒரு உயிர் கொடுத்துருக்குறீங்க. இன்றைக்கி சாதாரணம் கிடையாது. அது ஒரு அப்டேட் பண்ணி வச்சது மட்டும் முக்கியம் இல்லை, உயிர் கொடுத்து இன்றைக்கி வந்து ஓட வச்சுருக்கிறோம் நாம் அதுக்கு. அதனால் இந்த ட்ரஸ்ட்டோடு இணைந்திருக்கக்கூடிய அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் இந்த ட்ரஸ்ட் மூலியமாக நன்றிகளை கூறி, இந்த மாதிரி சேவை திட்டங்கள் பலதும் இந்த இடத்துல செய்வோம் அப்படிங்கிற ஒரு உறுதியோடு நாம் இன்றைக்கி இந்த விழாவை முதல்ல இந்த வேன் இன்றைக்கி 2-3 பேஷண்ட் வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி அவங்கள கூட்டிகிட்டு போகிறோம். கூட்டிகிட்டு போய் இன்றைக்கே அதுக்கு உண்டான நடவடிக்கை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனிமேல் தினந்தோறும் இங்கேருந்து 10:30 மணிக்கு இங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு போய் அதை வந்து ஒருத்தர் வந்தாலும் அவங்கள கூட்டிகிட்டு போய் டயாலைஸ் பண்ணி ப்ராப்பராக கொண்டு வந்து விடுறது அப்படிங்கிறது இந்த திட்டத்தோட நோக்கம். இங்கிருந்து ஆரம்பிக்கப்படும். இந்த வந்திருந்து வாழ்த்திய நல் உள்ளங்களுக்கும் எங்களுக்கு என்றென்றும் உறுதுணையாக இருக்கும் சக்தி சிவன், அவங்கள பாராட்டாமல் நம்மளால் எப்பயுமே நன்றி பாராட்டாமல் இருக்க முடியாது. அவர்களுக்கும் இடம் கொடுத்த உதவியர்களுக்கும் அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி பொருளாளர் திரு சேப்டி சவுந்தரராஜன் அவர்களே. இப்பொழுது அரிமா சங்கத்துடைய மாவட்ட முன்னாள் ஆளுநர் அரிமா ஆர் கல்யாணசுந்தரம் அவர்கள் இந்த வாகனத்தை கொடியசைத்து துவக்கி இருக்கின்றார்கள்.